அடுத்ததாக வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போர், அவங்க வரலாற்றில் நடந்த முதல் போர். இந்த பத்ரு போரை பற்றி கேள்வி கேட்குறாங்க. பத்ரு போர் வந்து அது தற்காப்பு போர் அல்ல, நாத்திகர் கேள்விதான். இதை அவர் அனுப்பியிருக்காரு. பத்ரு போர் வந்து தற்காப்பு போர் இல்லை, கொள்ளை அடிப்பதற்காக நடந்த போர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஹதீஸையும் அவங்க எடுத்து போட்டு, முஸ்லீமில் உள்ள ஹதீஸு 3858 ஹதீஸை போட்டுன்னு அதில் வந்து வியாபார கூட்டம் வருது. அந்த வியாபார கூட்டத்தை மறித்து கொள்ளையடிப்பதற்கு தான் நபிகள் நாயகன் நெஞ்சார் ஆட்கள் அனுப்புனார். அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஒரு கூட்டம் மக்கள் வந்துச்சு. அதனால அதை அங்கே போகிறது அங்கே போகிறான்னு இல்லாமல் கடைசியில் நெஞ்சாங்க அந்த பாதுகாக்க வந்த மக்களோட சண்டை போட்டாங்க. இவங்க அடிப்படை முதல் நோக்கம் வந்து அந்த வர்த்தகர்களை அபு சுஃபியான் தலைமையில் வியாபார கூட்டம் ஒன்று போகிறது, அதை வழிமறிக்கணுன்னு முகமது நபி திட்டம் போட்டார். அதை வழிமறிக்க போகிறார் என்று வழிமறிக்கனா கொள்ளையடிக்க திட்டமிட்டார். அதை கொள்ளையடிக்க திட்டமிட்டார்னு தெரிஞ்ச உடனே மக்காவில் இருந்து என்ன செஞ்சாங்க, அபு சுஃபியான் அவர் காப்பாற்றுறதுக்காக வேண்டி அவர்கள் ஒரு படையை திரட்டிக்கிட்டு செஞ்சாங்க வந்தாங்க. வரும்பொழுது அவர்களை சந்திக்க வேண்டிய போராக தற்செயலாக அது மாறிவிட்டது. அப்போ இது கொள்ளையடிக்கிறதுக்காகத்தானே இந்த போருக்கு நீங்கள் போனீங்க. அப்போ முகமது நபி வந்து நீங்கள் இஸ்லாத்தில் வந்து எல்லா போர்களும் தற்காப்புக்கு நடந்த போர்னு சொல்கிறீங்க. இது தற்காப்புக்கு என்ன இருக்கிறது? அவங்க சண்டைக்கு வந்து சண்டை போட்டால் தற்காப்புன்னு சொல்லணும். அவன் சும்மா போயிட்டு இருக்கணும் வழிமறிச்சிங்கன்னா அது எப்படி சரியாக வரும்ன்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இந்த கேள்வி இன்னே கேட்குறாங்க. இந்த கேள்வி 25 வருஷத்துக்கு முன்னாடியே இஸ்லாமிய போர்கள் என்கிற தலைப்பில் என்னுடைய ஆன்லைன் பிஜே இணையதளத்தில் இதற்கான பதில் நம்ம எழுதியிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய போர்கள், ஒவ்வொரு போரும் எதற்கு நடந்தது, அது பதில் சொன்ன ஒரு விஷயம்தான். இருந்தாலும் சென்றடையவில்லை என்பதனால் இப்போ இன்னொரு சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த பத்ரு போர் வந்து கொள்ளையடிப்பதற்கு நடந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த சமம் அப்படி தான் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு பொது அறிவு கிடையாது. கொள்ளையடித்தல்ங்கிறது வந்து எதை கொள்ளையடித்தல்னு சொல்கிறோன்னு, ஒரு தனி நபர்கள் வந்து ஒருத்தனுடைய சொத்தை போய் அடித்தான்னு சொன்னால், ஒரு கும்பல் ஒருத்தனுடைய சொத்தை போய் அடித்தான்னு சொன்னால் அது வந்து கொள்ளையடித்தல்னு சொல்லணும். ஒரு நாடு என்று அமைந்திருக்கும் பொழுது அந்த நாட்டுக்குள்ள இன்னொரு நாட்டுக்காரன் பிரவேசித்து, எதிரி நாடு இத்தனைக்கும் எதிரிகளாக இருக்கக்கூடிய பிரவேசித்து அதை பயன்படுத்தினான் என்று சொன்னால் அவனுடைய சொத்துக்களை அரசாங்கம் பறிமுதல் செய்கிறது. அது பேர் கொள்ளையடிக்கிறதா? இந்த இலங்கையில் இந்த கேள்வி கேட்டிருக்கு. இலங்கையில் வந்து இந்தியர்களுடைய படகுகளை எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு வேலம் விடுறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவிலேருந்து வந்து மீன் பிடிக்க வர்றான். இந்திய கடல் எல்லைன்னு ஒரு எல்லை இருக்கிறது. அதை தாண்டி இலங்கை எல்லைக்கு வந்து விட்டான். அப்போ அவனையே நீங்கள் அவன் படகையெல்லாம் பறிமுதல் பண்ணுறீங்க, அவனை பிடிச்சி சிறையில் அடைக்கிறீங்க. அவன் படகையெல்லாம் இலங்கை அரசாங்கம் பறிமுதல் பண்ணி வச்சிருக்கிறது. பறிமுதல் பண்ண படகையெல்லாம் ஏலம் விட போகிறோன்னு அறிவித்திருக்கிறது. 2-3 நாளைக்கு முன்னாடி எல்லா கட்சிகளும் ஏலம் விடக்கூடாது, திருப்பி கொடுக்கணும்னு அறிக்கை விடுறீங்க. அதுக்கு நான் போகலை. இது சாதாரண நடந்துக்கிட்டு இருக்கு. இது என்னென்னு விளங்கிக்கிட்ட நீ கொள்ளைன்னு நினைப்பியா? என்னுடைய நாடுன்னு எனக்குன்னு ஒரு எல்லையை நான் காப்பாற்றணும். இறையாண்மை அது. நமக்குன்னு ஒரு மனிதனுக்கு ஒரு எல்லை இருக்கும் பொழுது ஒரு நாட்டுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த நாட்டினுடைய எல்லைக்கு உள்ள அந்த நாட்டை சேராதவன், குறிப்பாக எதிரி நாட்டுக்காரன் உள்ளே வந்து அதை பயன்படுத்த வருவானேயானால் அதை ஒரு அரசாங்கம் பறிமுதல் பண்ணதுக்கு பேர் கொள்ளையா? முகமது நபி வந்து மக்காவிலிருந்து விரட்டப்பட்டார்கள். விரட்டப்பட்டு மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவில் அவர்கள் தலைமையை கொண்டு ஒரு ஆட்சி உருவாகிறது. அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிக்குள்ள நுழைந்து அவங்கள விரட்டி விட்டவன் வியாபாரம் பண்ண போறான். அப்ப நம்ம எல்லைக்குள்ள புகுந்தார்களே ஆனால் பறிமுதல் செய்தல் என்பது உலக அரசியலில் பூரா, உலக நாடுகள் பூரா ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். இந்த மண்டமுத்தன பகுத்தறிவாளர்கள் ஆட்சியில் இருந்தாலும் அப்படிதான் செய்வாங்க. உன்னுடைய கம்யூனிசம் ஆட்சி பண்ண, இப்போ கம்யூனிசம் செத்து போச்சு, கம்யூனிசம் ஆட்சி பண்ண சீனாவுலையோ ரஷ்யாவுலையோ இந்த மாதிரி ஒரு வேறு நாட்டுக்காரன் உள்ள பூந்தான்னு என்ன செய்வீங்க? பறிமுதல் பண்ண மாட்டீங்களா? இதுக்கு பேர் கொள்ளையா? அப்போ முகமது நபி அவர் 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 ஒரு மத ஜாமியார்னு நினைக்கிறாங்க. முகமது நபி ஒரு கவர்மெண்ட் சக்கரவர்த்தி, ஜனாதிபதி. அவர் நீண்ட நிலப்பரப்பை வந்து ஆளக்கூடிய ஒரு வல்லமை பெற்றிருக்கிற ஒரு நிலைமையில் என்ன செய்கிறாங்க, அவங்கள விரட்டி விட்ட நாட்டுக்காரன் வியாபாரம் பண்ணுறான் தான் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த ஒரு சமூகத்தோடு நீ போகணும், இல்லாட்டி அவர் நாட்டை கடந்து வேறு பக்கம் போகணும். அப்போ நீ எதுக்கு மக்காவில் இருந்து மதீனாவுடைய ஒட்டுன பகுதியில், எந்த பகுதியில் முகமது நபியுடைய ஆட்சி இருக்கிறதோ
அந்த பகுதிக்குள்ள ஏன்டா வர்றீங்க? அப்ப இது தற்காப்பு போர் நான் சொல்லவே இல்லை, பதிர் போரை சொல்லலை. சில போர்கள் தற்காப்பு போர் நடந்திருக்கிறது. வந்த சண்டையை விடக்கூடாது என்ற அடிப்படையில் வலிய சண்டைக்கும் போக மாட்டாங்க. இது வலிய சண்டை கிடையாது. ஒரு நாடு சட்டம் போட்டிருக்கும் பொழுது உலகம் பூரா இந்த இறையாண்மை இருக்கிறது. உலகத்தில் எல்லா நாடுகளுக்குமே இறையாண்மைன்னு ஒன்று இருக்கிறது. இறையாண்மைண்டா என்ன? அவங்களுடைய நாட்டைக்குள்ள அந்நியன் ஊடுருவக்கூடாது. அந்நியன் வந்தானே ஆனால் அவனை பறிமுதல் செய்வோம், அவனையும் பிடிப்போம், அவன் பொருள்களையும் பறிமுதல் செய்வோம். பறிமுதல் செய்வது எண்ணத்தில் வராது, அது கொள்ளையடித்தல் என்பதில் வராது. அப்போ இவங்களை அரசு நிர்வாக முறையெல்லாம் தெரியல. சும்மா தனி நபர் சிந்திக்கிறதுன்னு சொன்னால் பிராடானு சிந்திக்கணும். இது எப்படி கொள்ளை? முகமது நபி யாரு? அவர் ஒரு தனியாக ஒரு கொள்ளை கூட்டமாக வச்சிருந்தாரு. அவர் ஒரு சக்கரவர்த்திடா, அவர் ஒரு நாட்டின் அதிபர், ஜனாதிபதி. ஜனாதிபதினா அவருடைய நாட்டுக்கு ஒரு பெரிய எல்லை உண்டாகிவிடும். அப்போ ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் அவன் யார்? அந்நிய நாட்டுக்கு. எப்படி இதை பார்க்கணும்? அவர் வியாபாரிகள் போனாங்க, இவர் கொள்ளையடிக்க போனாருன்னு இப்படி பேசுறிய? மூளைக்கு உனக்கு கம்மியாக இருக்குன்னு விளங்குதா? இப்போ உனக்கு சிந்திக்கிற திறன் கம்மியாக இருக்க போய்தான் ஒரு அரசு நிர்வாகம் எப்படி நடக்கும் கூட விளங்காம இது உலகம் பூரா நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா வெளிநாடுகள்ல இருந்து காசை கொடுத்து நம்ம தங்கம் வாங்கிட்டு வருவோம். ஒழிச்சு இங்க சுங்க வரி கட்ட சொல்லுவான். இந்தியாவில் அந்த வரியை கட்டி தான் கொண்டு வர ஏழை. வரி கட்டாம கொண்டு வந்தானா என்ன செய்வாங்க? பறிமுதல் பண்ணுவாங்க. ஏன்? அதுக்கு ஒரு கொள்ளையா? ஒரு நாடு இன்னென்ன முறையில் தான் எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கணும்னு விதியை உண்டாக்கினார்களே, ஆனால் அதை அதை அமுல்படுத்தும் பொழுது நம்ம பொருளை பறிமுதல் செய்கிறாங்கல்ல. கவர்மெண்ட் பறிமுதல் செய்கிறதுக்கு பேர் கொள்ளையா? ஆனால் ஒருத்தன் போய் இன்னொருத்தன் சொத்தை எடுத்துகிட்டு வந்தால் பறிமுதல் கொள்ளைம்பிங்க. இப்போ ஒருத்தன் கருப்பு பணம் வச்சுருக்கான், வீட்டில் வச்சுட்டு தகவல் கிடைச்சிருச்சு அரசாங்கத்துக்கு. உள்ளே நுழைஞ்சு சோதனை பண்ணி கருப்பு பணத்தெல்லாம் அள்ளிக்கிட்டு என்ன செய்கிறாங்க? அரசாங்கம் தனக்கு சொந்தமாக்கிக்கிறாங்க. இது என்ன சொல்லுவீங்க? ஒரு மனுஷன் செஞ்சால் கொள்ளைம்பிங்க, ஒரு அரசாங்கம் செஞ்சால் நிர்வாக நடவடிக்கைம்பிங்க. நாடு நடக்கிறதா இருந்தால் இன்னென்ன மாதிரி இருந்தால் தான் நாடை நடத்த முடியும். அவன் கருப்பு பணம் வச்சு தான் நாங்கள் அப்புறம் நிர்வாகம் பண்ணுறது. உன்னை காப்பாற்றணும், இராணுவம் வைக்கணும், போலீஸ் வைக்கணும், உன் வசதியெல்லாம் செஞ்சு தரணுமாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் கருப்பு பணம் வைத்து எங்களுக்கு வரி கட்டாத பணம் வைத்திருந்தீர்களே, ஆனால் அதை நாங்கள் பறிமுதல் செய்வோன்னு ஒரு முடிவு எடுத்து அதுக்கு பேர் கொள்ளையா? அப்போ இவங்களுக்கு என்ன விலங்கலன்னு இன்னும் சொல்ல போனால் ஒரு மனுஷனை கொல்லக்கூடாது தானே? ஒரு குற்றத்துக்காக வேண்டி அரசாங்கத்தில் தூக்கு தண்டனை கொடுக்காது, என்னது கொலையா? நான் ஒரு மனுஷன் கொல்லக்கூடாது, எவனும் கொல்லக்கூடாது, கொலைன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கவர்மெண்ட்ல என்ன செய்கிறாங்க? இவனுக்கு மரண தண்டனை வார்த்தையை சொல்லிடுறீங்க. அது இந்த குறுக்கு பிரிவு பாஷையில் பேசுகிறான் தான் கொலை. அரசாங்கம் இவனை கொன்று விட்டது அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்போ காந்தியை கோட்சே கொன்றான், கோட்சேக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அது தூக்கு தண்டனையே கொலை செஞ்சிட்டானா? ஒரு அரசாங்கம் ஒருத்தனை கொலை செய்து விட்டதுன்னு சொல்லுவியா? அப்போ அரசு செய்வதற்கும் தனி மனிதன் செய்வதற்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு இல்லாமல் பதிரு போர் கொள்ளைக்காரராக இருந்தார் முகமது நபி. கொள்ளையடிப்பதற்கு வேறு என்னத்திற்கு நீங்கள் போர் செஞ்சீங்க? அவங்கள்ட்ட சண்டைக்காக வந்தான். அந்த ஹதீஸில் வர்த்தக பொருளை வரும்போது தான் பறிச்சாங்கன்னு வருது. ஆமாம், இது மறுக்கிற விஷயம் கிடையாது. அதை நாங்கள் மறைக்கலையே, நாங்கள் வெளிப்படையாக தான் எழுதி வச்சுக்கிறோம். நீ தேடி எடுக்கிற அளவுக்கு தானே அந்த புஸ்தகத்தில் போட்டு வச்சுருக்கிறோம், எல்லா மொழியிலும் மொழிபெயர்த்து வச்சுருக்கிறோம். ஏன் பண்ணியிருக்கிறோம்? ஆன்சருக்கு போய் பண்ணுறோம். இது கொள்ளை கிடையாது, இது எல்லா நாடுகளும் செய்யக்கூடிய ஒரு நிர்வாக நடவடிக்கை. அது நிர்வாகம். இதைத்தான் நீ ஆட்சியில் இருந்தாலும் இதைத்தான் செய்வாய், இதைத்தான் செய்யணும். செய்யலைன்னு சொன்னால் உன் நாடு ஒன்றை இல்லாமல் போயிடும். அவங்கள பூந்து எனக்கு கூட உனக்கு ஆகிட்டு போயிடும். அப்போ ஒரு நாடு தன்னுடைய எல்லையை பாதுகாக்கணும், தன்னுடைய இறையாண்மையை பாதுகாக்கணும். எனக்குள்ள பவர் இதெல்லாம், இது உள்ள இன்னொருத்தன் வரக்கூடாது. வர்றாங்க கேட்டுக்கிட்டு வரணும், பர்மிஷனோட வரணும், எதிரி வரக்கூடாது. அப்படியெல்லாம் ஒரு சட்டம் போட்டு வச்சுருந்தார்கள் என்று சொன்னால் அப்போ அது என்ன? இந்தியாவுக்குள்ளே பாகிஸ்தான்காரன் நுழைஞ்சு கொண்டு வந்தான்னு வைங்க, என்ன செய்வாங்க? அவனையும் பிடிச்சிக்கிடுவாங்க, அவன் கொண்டு வந்த பொருளையும் பறிமுதல் பண்ணுவாங்கல்ல. கொள்ளையடித்து விட்டாருன்னு சொல்லுவியா? நீ ஏன்டா இங்கே வர்ற? உன் இடத்துல வச்சுக்கிற வேண்டியதானே அப்படின்னு கேட்போமா இல்லையா? அப்போ இவங்களுக்கு எந்த பொது அறிவுமே இல்லை. எப்படி இதெல்லாம் எழுதுறாங்கன்னு விளங்கலை, பகுத்தறிவாளர்களாம். அப்போ நபிகள் நாய வரலாறு நீ படிக்கிறாருந்தா நபிகள் நாயத்தின் எப்படி படிக்கணும்? முழுசா நீ படிக்கணும். அவர் யார்? அவர் இந்த இவங்க சாமியார்னு நினச்சிக்கிட்டாங்க. என்ன விளங்கிட்டாங்க? அவர் சாமியார் மாதிரி ஒரு கூட்டம் வச்சுருந்த மாதிரி, எங்கே எல்லாம் வியாபாரிகள் போகிறாங்களோ போய் வழி அப்படியா இருந்தாருன்னு உனக்கு நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற. அப்போ முழுசா அறிவு ஞானம் கிடையாது, தேடுற ஞானம் கிடையாது. அதை ஒரு விஷயத்தை விளைக்கணுமா? அதை பதிரு போர் கொள்ளையடிக்கிற போர் கிடையாதுடா, பறிமுதல் போர். அது பறிமுதல் செய்வது என்பது எல்லா அரசாங்கத்துடைய கடமை. அவர்கள் நாட்டுக்குள்ள அடுத்தவன் பிரவேசித்தான். மக்கா எங்கே இருக்குது, மதினா எங்கே இருக்குது?
நீ மக்காவிலேருந்து மதினா வரைக்கும் நெருக்கி வந்துட்டீங்களடா நீ வியாபார பொருளை கொண்டுகிட்டு. மக்காவை ஒட்டுன பகுதியில் அவன் போனால் நபிகள் நாயகம் போய் பிடிக்கிற தூரத்தில் வர்றாங்கன்னு என்ன அர்த்தம்? இவங்க ஏரியா, இவங்க எல்லைக்குள்ளே வந்துக்கிட்டு இங்கே வழியாக வியாபாரம் பண்ண சிரியாவுக்கு வியாபாரம் ஏற்றிட்டு போனீங்கன்னா ஏன் எல்லை கூட ஏன்டா நீ வர்ற? அதுவும் எங்களை அடித்து எங்கள் சொத்து பதெல்லாம் பறிச்சுக்கிட்டு விரட்டி விட்ட நீ ஏன் வர்ற? இந்த மக்காக்காரன் யார்? முகமது நபியை விரட்டினவன். அவர் பெரிய அதிபரில் பெரிய பல கோடிக்கு அதிபராக இருந்தவர். அத்தனையும் போட்டு வந்தார். அப்படிப்பட்ட சொத்துக்கள்லாம் பறித்து கொடுமை செஞ்சவன் முகமது நபியுடைய ஆளுகைக்குள்ளே புகுந்து வந்தான்னா பறிமுதல் தானே பண்ணுவார். அதனால் இஸ்லாமிய போர்கள் எல்லாமே தற்காப்பு போர்னு சில ஆட்கள் பயான் உளறி விட்டுருக்காங்க. நம்ம ஆட்களை எல்லாம் தற்காப்பு போர் கிடையாது. தற்காப்பு போர் இருக்கிறது, இறையாண்மையை காக்கிறதுக்கான போர் இருக்கிறது, பல வகை போர்கள் இருக்கிறது. இந்த பத்ர் போர் இதுக்கு தான் நடந்தது என்பதை 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் நினைஞ்சிருக்கிறேன். இஸ்லாமிய போர்கள் ஆன்லைன் பேஜில் அந்த ஆர்டிக்கல் இப்போ கூட இருக்குது. இஸ்லாமிய போர்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கல் இருக்கு, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஒரு விஷயம். அடுத்ததாக அதே நாத்திகர்கள், அதாவது இந்த போரில் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஒரு கூட்டம் வெற்றி பெற்றுச்சுன்னு வைங்களேன். வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னால் வெற்றி பெற்றவங்க இந்த தோற்று போனவங்களுடைய பொருள்களை எடுத்துக்கொள்வாங்க. அதுக்கு பேர் கனிமத்துன்னு அரபியில் பேர். இது முகமது நபிக்கு மட்டும் உள்ளதில் எல்லா நாடுகளும் அப்படி தான் அந்த காலத்தில் செய்வாங்க. அதாவது போருக்கு போகும் பொழுது இப்போ வந்து இராணுவம்னு வைத்து சம்பளம்லாம் கொடுக்குறாங்கல்ல, அப்படிலாம் இருக்காது. போர்னு போனாங்கன்னா போரில் ஜெயிச்சிட்டா எதிரிகள் போட்டுட்டு போன எதிரிகள்கிட்ட கைப்பற்றப்பட்ட பொருள்கள் இருக்கும்ல, அதை பங்கு வைத்து கொள்வார்கள். யாருக்கு கொடுப்பாங்க? போரில் கலந்துக்கிட்ட வீரர்களுக்கும் அந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாக செலவுகளுக்குமாக என்ன செய்வாங்க? இதை பங்கு வைப்பாங்க. இது வந்து அடுத்தவன் பொருள் தப்புங்கிறது மாதிரி மக்கள்கிட்ட உறுத்தல் இருக்குவதற்காக வேண்டி தான் என்ன செஞ்சாங்கன்னா, நீங்கள் எதை வந்து கனிமத்தாக எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஹலாலு. என்ன போர்னு வந்துட்டான், சண்டைக்குன்னு வந்துட்டான், அந்த இடத்துல நம்ம கைப்பற்றுற பொருள் வந்து அது தவறான சம்பாத்தியம் கிடையாது, அடுத்தவன் பொருள் தான். அடுத்தவன் பொருளை ஒரு அரசின் சார்பாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அது வந்து அடுத்தவன் பொருளுங்கிற கணக்கில் வராது என்று இதுக்கு பேர் கனிமத்து. அதாவது போரில் நாம் நமக்கு மற்றவங்களுக்கு போர் நடக்கும்போது ஒரு அரசுக்கும் இன்னொரு அரசுக்கும் போர் நடக்கும் பொழுது என் தலைமையில் உள்ள அரசு ஜெயித்து விட்டால் என் தலைமையில் இந்த ஜெயித்தவங்க என்ன செய்வாங்கன்னா, தோற்றவர்கள் பொருளை போட்டு ஓடி போயிடுவாங்கல்ல, ஓடி போன பொருளெல்லாம் இப்போ பொறிக்க என்ன செய்வாங்க, நீ இதை வச்சுக்க நீ இதை வச்சு பிரித்து கொடுப்பாங்க. அப்படி பிரித்து கொடுப்பதற்கு வந்து எல்லா நாடுகளிலும் இது நடந்துச்சு. இப்போ அந்த கிடையாது. இப்போ வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கைப்பற்றி இப்போ போர் முடிஞ்ச பிறகு நீ பிடிச்சதை என்கிட்ட கொடுத்து நான் பிடிச்ச உன்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சீர்த்துக்கிறாங்க. இப்போ இந்த நவீன காலத்தில், அந்த காலத்தில் என்ன செய்கிறதுன்னு கேட்டால் போர் நடந்துச்சுன்னா ஜெயிச்சவன் தோத்தவனுடைய பொருளை எடுத்துக்கிடுவான். இதுதான் அன்னைக்கு உள்ள ஒரு நிலைமை. அந்த போர் பொருளை எடுக்கும் பொழுது இதுக்கு ஏதாவது ரூல் விதி இருக்கணும்ல, அந்த விதி ஏதாவது இருந்தால் தான் என்ன மாதிரி பங்கு வைக்கிறேன்னு இருக்க முடியும். அதுக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்டால் குரானில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதை கேட்குறாங்க. அதாவது போரில் நீங்கள் கைப்பற்றின பொருளை முகமது நபிக்கு வந்து 20%, மீது எல்லாருக்கும் சேர்த்து 80%, அதாவது ஒரு 100 ரூபா போர் அந்த போரில் கைப்பற்றணும் என்று சொன்னால் 80 ரூபாய் எடுத்து அதில் கலந்துக்கிட்டவங்களுக்கு 4 8 1 ரூபான்னு கொடுக்குறது, 20 ரூபாய் இவர் எடுத்துக்கிறது. இப்படி உங்கள் குரானில் இருக்கிறது. 20 மடங்கு, ஒரு மனிதருக்கு 20 மடங்கு எடுத்துக்கொண்டு மீதி உள்ளதெல்லாம் வந்து 80 வந்து அத்தனை பேருக்கு பிரித்து கொடுக்கிறது என்பது இது கொள்ளையடிப்பதற்காக தன்னை வளப்படுத்திக்கிறதுக்காக வேண்டியதான் அவர் வந்து முகமது நபி செஞ்சாருன்றதை என்ன செய்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. அது சொல்லி பயங்கர கணக்கு வேற. ஒரு 100 பேர் கலந்து கொண்டார்கள் வைங்க, அப்போ எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 1000 பேர் கலந்து கொண்டார்கள்னா 80% பங்கு வச்சா என்ன கிடைக்கும் அவனுக்கு? அப்போ ஒன்றுமே இருக்காது. ஒரு 0.1% கூட வராது. 1,00,000 பேர் கலந்துக்கிட்டான்னு வைங்க, 1,00,000 பேர் கிடைச்சது பங்கு வச்சு கொடுத்து அவனுக்கு என்ன பெர்சன்டேஜ்? இவருக்கு மட்டும் சொலையா 20. பயங்கர கணக்கு போடுறானாம். ஒரு நம்பராக போட்டு போட்டு கணக்கு போட்டு இதெல்லாம் என்னதுன்னு கேட்குறாங்க. இது இருக்கிறது. என்ன இருக்குது? இஸ்லாத்தில் வந்து ஒவ்வொரு நாட்டு கொள்ளையடிக்குமோ என்ன செய்வாங்கன்னா, போர் செஞ்சவுடனே எல்லாத்தையும் ராஜாக்கள் எடுத்துக்கிடுவாங்க. இஸ்லாத்தில் தான் வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுக்குற போது அதை விளங்கிக்கிறணும். எல்லா நாடுகள் போர் செய்யும் பொழுது அந்த போரில் கிடைக்கிற பொருளை என்ன செய்யணுங்கிற முடிவை அந்த அரசு, அந்த ராஜா இருப்பான்ல, மன்னர், அவன் தான் தீர்மானிப்பான். அவன் அத்தனை அவனே எடுத்துக்கிடுவான். இப்போ போகிற இவர்களுக்கு சம்பளம் கொடுத்துக்குருவாங்க. இவ்வளவு தான் கொடுக்கணும்னு எந்த ஒரு சிஸ்டமும் கிடையாது. அப்போ இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், இந்த போரில் வந்து கலந்துக்கிட்டவங்களுக்கு மட்டும் பங்கு கிடையாது. அந்த போரில் கிடைக்கிற பொருள்கள் வந்து
போரில் ஈடுபட்டவங்களுக்கு 80 கொடுத்துட்டு அந்த 20% எடுத்து அதை வச்சு தான் அரசாங்க நிர்வாகத்தை பண்ண வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அதை. அந்த அதில் என்னென்று வருதுன்னு கேட்டால், அவன் 5ல் 1 20ல் 1ங்கிறான், 20%ங்கிறான்ல. அது 8வது அத்தியாயம் 41வது வசனம். அதுதான் படிச்சுட்டு அவன் சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்குது? வாழம் அறிந்து கொள்ளுங்கள் அன்னமா கனிமத்தும் மின் செய்யின், நீங்கள் எந்த பொருளை கனிமத்தாக, கனிமத்துனா போரில் எதிரிகள்கிட்ட கைப்பற்றுறீங்களோ அது வந்து அன்னலில்லாஹி ஹும்சஹு, அல்லாவுக்கு 5ல் 1 இருக்கிறது. அல்லாவுக்கு 5ல் 1. அல்லாவுக்கு 5ல் 1ன்னா என்ன அர்த்தம்? முதல் விஷயம், அல்லாட்ட கொண்டு கொடுப்பீங்களா? இஸ்லாத்தில் எதெல்லாம் அல்லாவுக்குண்டு சொல்கிறோமோ அதெல்லாம் மக்களுக்குன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து அல்லாவுக்காக இந்த ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுகிறேன்னு ஒருத்தன் நேர்ச்சி பண்ணிட்டான். ஆட்டை கொண்டு பள்ளிவாசலில் கொடுத்தா செல்லுமா? செல்லாது. அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாவுக்குன்னு சொல்வதுன்னா அல்லாவுடைய திருப்தியை பெறுவதற்குன்னு அர்த்தம். அதை எதுக்கு கொடுக்கணும்? ஏழை கொடுக்கணும்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன வருதுன்னு கேட்டால், அதில் 5ல் 1 பங்கு 20%, 5ல் 1ன்னா 20%, 20% லில்லாஹி அல்லாவுக்கு உரியது. அல்லாவுக்கு மட்டும் இல்லை, வலிர் ரசூலி ரசூலுக்கும் உரியது. ரசூலுக்கு மட்டும் இல்லை, வலிதில் குர்பா அவருடைய உறவினர்களுக்கு உள்ளது. ரசூலுடைய நபிகள் நாயகத்து உறவினர்களுக்கு. ஒல் யத்தாமா அனாதைகளுக்கெல்லாம் அதை பங்கு வச்சு கொடுக்கணும். ஊரில் உள்ள அனாதைகளுக்கெல்லாம். ஒல் மசாக்கீன் ஏழைகளுக்கெல்லாம் பங்கு வச்சு கொடுக்கணும். ஒப்னு சபீல் திக்கற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கணும். அந்த போரில் வந்து 1 லட்சம் ரூபா அளவுக்கு பெருமானமாக இருந்தால் அதில் ஒரு 20,000 ரூபாயை வந்து என்ன செய்யணும்? கவர்மெண்ட் ஜனாதிபதிங்கிற வழியில் முகமது நபிக்கு வந்துடும். அதை என்ன செய்யணும்னு கேட்டால் அல்லாவுக்கு. அல்லாவுக்குன்னா என்ன? அறப்பணிகளுக்கு. நபிகள் அவரும் எடுத்துக்கிடுவார். அவருடைய உறவினர்களுக்கு கொடுப்பாங்க. ஏன் உறவினர் கொடுக்கணும்? அது காரணம் தனியாக சொல்கிறேன். முகமது நபியுடைய சொந்தக்காரங்களுக்கு. அதுக்கப்புறம் அனாதைகள் ஊரில் இருப்பாங்கல்ல, அனாதைகளுக்கு. இந்த 20% முகமது நபிக்கு இல்லை, அனாதைகளுக்கு. ஒல் மசாக்கின் வந்து ஏழைகளுக்கு. ஒபனு சபீல் திக்கற்றவர்களுக்கு. அப்போ இந்த போரில் வந்து 20,000 ரூபா கிடைச்சி என்று சொன்னால், 1 லட்சம் கிடைத்தால் 80,000 வந்து போர் வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டு 20,000 யாருக்கெல்லாம் கொடுக்கணும்? மதீனாவில் யாரெல்லாம் ஏழையாக இருக்க, போருக்கு வராத ஏழை இருப்பானா இல்லையா? அவன் போரில் கலந்து கொள்ளாட்டாலும் அவன் அந்த நாட்டுக்காரன் தானே. அப்போ அவனுக்கும் ஒரு பங்கு இருக்கத்தானே செய்யுது என்ற வகையில் அவனுக்கு கொடுங்க, மிஸ்கின்களுக்கு கொடுங்க, அனாதைகளுக்கு கொடுங்க, முகமது நபியுடைய உறவினருக்கு கொடுங்க, முகமது நபிக்கு கொடுங்க, அல்லாவுக்கு கொடுங்க என்று மொத்தமாக உங்களும் சேர்த்து இருக்கிறது. இதில் என்ன இதை கூட நீங்கள் டிவைட் பண்ண முடியாது. மொத்தம் 6 பேர் சொல்லப்பட்டிருக்குது, 20% 6 அப்படிலாம் கிடையாது. இன்னாருக்கு இவ்வளோன்னு சொல்லப்படவே இல்லை. ஏழைகள் அதிகமாக இருந்தால் ஏழைகளுக்கு ஜாஸ்தியாக கொடுப்போம். அனாதைகள் இல்லைன்னா கொடுக்கவே மாட்டோம். 2 அனாதை தான் இருக்கான்னு வைங்க, 2 அனாதை கொடுப்போம். 200 ஏழை இருந்தால் 200 பேருக்கு கொடுப்போம். இது வந்து இன்னாருக்கு இவ்வளவுங்கிறது வந்து கிடையாது. அது அந்த என்ன மாதிரி மக்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்து டிசைட் பண்ணி முகமது நபி கொடுப்பார். அப்போ இந்த போர் வந்து 20% முகமது நபி எடுத்துக்கிட்டார்னு சொல்லுவது வந்து பைத்தியக்காரத்தனம். முகமது நபி எடுத்துக்கல, அதை வச்சு தான் கவர்மெண்ட்டை நடத்த வேண்டி இருக்கிறது. கவர்மெண்டுடைய தேவை, ஏழைப்பாளைகளுடைய விஷயங்களுக்கு உதவ வேண்டி இருக்கிறது என்கிற வகையில் அதை எடுத்து என்ன செய்வாங்க? நபிகள் நாயகம் ஏழைகள் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுப்பாங்க. போர் முடிஞ்சு வந்த பிறகு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ பார்த்து என்ன செய்யுங்க? எல்லாருக்கும் அதை பங்கிட்டு கொடுப்பாங்க. அதில் முகமது நபி உறவினர்களுக்கு ஏன் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? போரில் வந்து ஏழைகள் மிஸ்கின்கள்னு பொதுவாக கொடுக்குறத விட நபிகள் நாயகத்துடைய குடும்பத்தினர், நபிகள் நாயகத்துடைய குடும்பத்தினர்னா அந்த ஹாஷிம் பரம்பரை, ஹாஷிம் பரம்பரைன்னு அந்த நபிகள் நாயகத்துடைய ஒரு முப்பாட்டினார் ஹாஷிம்னு வருவார். அவர் வழித்தோன்றர்கள் தான் நபிகள் நாயகத்தினுடைய பரம்பரைன்னு சொல்லுவாங்க. அந்த நபிகள் நாயகத்துடைய பரம்பரைக்கு கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? அவங்களுக்கு மட்டும் சிறப்பாக கொடுக்கணும்னு கேட்டால், இஸ்லாத்தில் வந்து ஜக்காத்துன்னு ஒன்று இருக்குது. இந்த ஜக்காத்து என்பது வந்து பெரிய அளவில் வரக்கூடிய ஒரு தொகை. இந்த ஜக்காத்து என்றால் என்னன்னு கேட்டால், பணக்காரங்கள்ட்ட 2.5% நாடு முழுசாக சுற்றி ஆட்களை அனுப்பி, பிரதிநிதிகளை அனுப்பி அவங்கள்ட்ட 2.5% என்ன செய்வாங்க? 40ல் 1, 40ல் 1ன்னா 2.5%, 2.5% ஜக்காத்தை வசூல் பண்ணிக்கிட்டு வருவாங்கல்ல. அப்படி வரும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பெரிய அளவு அள்ளி கொடுப்பாங்க. இந்த 2 ஓட்டத்தை வச்சுக்க, 5 ஓட்டத்தை வச்சுக்க என்று கொடுப்பார்கள். இந்த ஜக்காத்து என் குடும்பத்திற்கு ஹராம்ட்டாங்க நபிகள் நாயகம். ஜக்காத்துங்கிற நிதி யாருக்கு கிடைக்காது? எல்லாருக்கும் கிடைக்கும். முகமது நபியுடைய குடும்பத்தாரு கிடையாது, ஹராம்ட்டாங்க, தொடக்கூடாது. எந்த அளவுக்குன்னா ஒரு சம்பவத்தை பாருங்க. புகாரில் 1491வது ஹதீஸில் இருக்கிறது. ஹசன் அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பேரன். ஹசன் என்றால்
ரசூலுல்லாவுடைய மக வீட்டு பேரன் ஹசன் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஜக்காத்துடைய பேரிச்சம்பளம் வந்து பள்ளிவாசலில் குவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருந்து ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்து என்ன செஞ்சிட்டாரு, வாய்க்குள்ளே வச்சுட்டார். அப்போ நபிகள் நான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர்கிட்ட சொல்கிறாங்க, கிஹ் கிஹ் துப்பு என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, துப்ப சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, அமா ஷார்த்த, நீ அறிந்திருக்க வேணாமா, சின்ன பிள்ளைக்கு போய் சொல்கிறாங்க, அண்ணா லானா குழு சதக்கா, இந்த ஜக்காத்து பொருள் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? இது ஜக்காத்து ஏழைகளுக்கு வழங்குவதற்காக வேண்டி வந்த பணம், இதை வந்து நாம் என் குடும்பத்தினர் சாப்பிடக்கூடாது என்று என்ன செஞ்சாங்க, அதை வந்து சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். இன்னொரு ஹதீஸில் என்ன செய்யுன்னு கேட்டால், இது முசன்னஃப் அப்துல் ரஸாக்கில் வரும் பொழுது இது பேரனுக்கு மட்டும் கிடையாது, அமா அலிம்தினை அறிய வேண்டாமா, அன்ன சதக்கத்தை லா தஹில்லுலி ஆலி முகமதின், முகம்மதின் குடும்பத்தினருக்கு ஹலால் இல்லை. அப்போ நபிகள் நாயகத்து மதீனா உல இஸ்லாமிய ஆட்சியில் நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க. அந்த ஏழைகளில் முகமது நபியுடைய குடும்பத்தாரும் ஏழையாக இருப்பாங்க. ஆனால் ஜக்காத்து கொடுக்க மாட்டாங்க. ஜக்காத்து நிதி தான் அதிகம். போர் நிதி எவ்வளவு? இவன் என்னவோ 20 வருஷம் அடித்து பயங்கரமாக கொள்ளடிச்ச 1 லட்சம் போரா பண்ணினாரு. மொத்தம் நடந்த போகிற என்ன, அதை பட்டியலாதி நான் சொல்கிறேன். அப்போ வந்து இப்போ நபிகள் நான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஏழை பாளையெல்லாம் எல்லாருக்கும் ஜக்காத்தை கொடுக்குறீங்க, அவங்கவுங்க மூட்டை மூட்டை அள்ளிக்கிட்டுலாம் போகிறாங்க. எந்த அளவுக்குண்டா பிற பிற பகுதியில் உள்ள மக்கள்லாம் நீங்கள் முகமதுகிட்ட போய் சேருங்கப்பா, அவர் கணக்குகள் இல்லாமல் வாரி வாரி கொடுக்குறாரு என்று சொல்கிற அளவுக்கு ஜக்காத்தில் வந்து தாறுமாறாக குவிக்கிறது. அரசாங்கத்துடைய நிதியே ஜக்காத்து நிதி தான். எந்த அளவுக்குன்னு கேட்டால், நபிகள் நாயகம் சொன்னாங்க, உங்களில் யாராவது கடன் வைத்து இறந்து விட்டால் அந்த கடன் என்னை சேர்ந்தது, சொத்தை விட்டு விட்டு இறந்து விட்டால் அது வாரிசை சேர்ந்தது. உலகத்தில் எவனும் அறிவிக்க முடியாது. அப்போ முகமது நபி காலத்தில் வந்து ஒருத்தன் கடன் வாங்கி இறந்துட்டான்னு வைங்க, ஒருத்தர் இறந்துட்டார் என்று சொன்னால் நபிகள் நாயகத்தில் முறையிடுவார், இந்த ஆளு எனக்கு கடன் வாங்கிட்டு 1 லட்ச ரூபா தரணும், இறந்துட்டாரு, இந்தா அவர் கடன் நான் தர்றேன், நான் தான் கையில் இருந்து இல்லை, அரசாங்கத்தில் இருந்து. அப்போ அரசாங்கத்தில் எவ்வளோ பேர் நிதி இருக்கு? உலகத்தில் எவனுமே எல்லாருடைய கடனை நான் தீக்கிறேன்னு சொன்ன அரசாங்கம் கிடையாது. சொல்ல போனால் இன்னைக்கு நம்ம பேரில் ஒவ்வொருத்தனும் பல லட்சங்களை கடன் வாங்கி வச்சிருக்கிறாங்க. இந்திய குடிமகன் ஒவ்வொருத்தனுக்கு என்ன இருக்குது, பல ஆயிரம் ரூபாய்கள் கடனாளியாக நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாம் அவ்வளோ ரூபா கொடுத்தா தான் இவன் வாங்கின கடனை அடைக்க முடியும். அந்த அளவுக்கு தலைக்கு ஒன்று கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அவர் கொண்டு வந்த பொருளாதார புரட்சி என்ன, அத்தனை பேர் கடனுக்கு அஞ்சாது. யார்கிட்ட வேணாலும் கடன் வாங்கினாலும் பரவாயில்லை, சொத்தை விட்டா சொந்தக்காரன் எடுத்துக்க, கடனை விட்டா ஏங்கிட்ட வா, அப்படி அவ்வளவு பணம் இருந்துச்சு. அந்த பணம் வந்து இவருக்கு கிடைக்குமா, முகமது நபியுடைய மகளுக்கு கிடைக்குமா, மருமகனுக்கு கிடைக்குமா, பேரனுக்கு கிடைக்குமா, அவங்களுடைய சித்தப்பா பெரியப்பா அந்த வகைரா கிளை இருக்குமா, அவங்களுக்கு கிடைக்குமான்னா ஹராம். ஹலால் இல்லைன்னா ஹராம். அப்போ இன்ன சதக்கத்தை, இந்த ஜக்காத் என்பது லா தஹில்லு ஹலால் இல்லை ஆலி முகமதின், முகமதுடைய குடும்பத்தாருக்கு. அப்படி வந்ததுனால அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், இந்த கனிமத்தில் கொடுங்க, அந்த வரக்கூடிய இந்த 20% யாருக்கு ஜக்காத் இல்லைன்னு இருக்கிறதோ அந்த மாதிரி மக்களாக இருக்கிறதுனால நபியின் குடும்பத்தார் பிரத்யேகமாக சொல்லப்பட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க, சொந்தக்காரன் கொடுத்துட்றாங்களா, அவங்களுக்கு மட்டுமே இந்த 20% இல்லை, அவங்க சொந்தக்காரனுக்கு கொடுத்து விட்டு அனாதைகளுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், இப்படி தான் இருந்துச்சு. சரி, நீ இஸ்லாத்தை பற்றி கேள்வி கேட்குறீங்களா? இப்படி முகமது நபி 20% எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போட 5% எடுத்து இப்படி சொல்கிறேன்னு வையே, அவ்வளோ எடுத்தான்னு எதை வச்சு சொன்னேன்? அவர் அதுக்கு டீட்டெயில் இருக்கணும்ல. கூட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் முகமது நபி தனக்கு எவ்வளோ எடுத்துக்கொண்டார்னு உனக்கு இதில் விவரம் இல்லை. ஆனால் அவருடைய வரலாறுல இருக்கா இல்லையா? அவருடைய வரலாறுல வந்து எங்களுடைய குடும்பத்தில் வந்து பல நாட்கள் 3 மாதங்கள் அடுப்பு மூட்ட மாட்டோம், ஒரு பிறை போ, இன்னொரு பிறை போய், இன்னொரு பிறை போயிடும், சமைக்க முடியாது, தண்ணியும் பேரிச்சம்பழம் தான். இப்படி வாழ்க்கை நடத்தினவர் எவ்வளோ எடுத்திருப்பாரு? ஏன்னா எடுத்துக்கிட்டாருன்னு இப்போ முகமது நபி இவ்வளோ எடுத்தான்னு ஆதாரம் இருக்குதா? கூட்டா சொல்லப்படுது. அல்லாவுக்கு, ரசூலுக்கு, ரசூல்னா நபிக்கு, அவருடைய உறவினர்களுக்கு, அனாதைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு, ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, இப்னு சபீலுக்கு என்று இவ்வளவு பேருக்கு 5இல் 1 இவ்வளவு பேருக்கு சேர்த்து 20% சொல்லப்பட்டிருக்குத. அந்த 20%த்தில் ஒரு 5 அவர் எடுத்துக்கிட்டா நீ காட்ட இயலுமா? 2 எடுத்துக்கிட்டான்னு காட்ட இயலுமா? அவர் ஒண்ணுமே எடுத்துக்கலன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் அவருடைய வாழ்க்கை என்னது, ஒண்ணுமே எடுத்துக்கொள்ளலன்னு சொல்ற அளவுக்கு தான் அவருடைய குடும்ப வாழ்க்கை இருந்தது. குடும்பத்தில் உள்ள நிலைமை என்னவா இருந்துச்சுன்னு கேட்டால், அவங்க வந்து ஒரு மாவை சலிச்சு கூட சாப்பிட மாட்டாங்க.
அந்த மாவுடைய திருகையில் அரைப்பாங்க, ஊதி விடுவோம், உண்மையெல்லாம் போயிடும். அதை வச்சு ரொட்டி சுமட்டு சாப்பிடுவோம். தொட்டுக்கொள்வதற்கு கூட இந்த வினிகர் மாதிரி அந்த வினிகர் காடிமாங்கல்ல, சிற்காம்பாங்கல்ல, அதை தொட்டு தான் சாப்பிடுவோம். இப்படி தானே அவருடைய வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க. அரண்மனை கட்டிட்டு இருந்தாரா? கனிமத்தை வாங்கி அரண்மனை கட்டிட்டாரா? இந்த கனிமத்தை 20% வாங்கி என்ன கொள்ளடிச்சாருங்கிறீங்களா? அவர் வாழ்ந்தது என்னது? குடிசை, மேலே ஒரு தட்டு பந்தல், அவ்வளவுதான். அந்த குடிசைக்கு வாசல் கிடையாது, ஒரு பாய். அந்த பாயை என்ன செய்வாங்க? இரவுல அந்த கதவா போட்டுக்கிடுவாங்க, பகலில் அதை பாயா பயன்படுத்திக்கிடுவாங்க. இப்படியான ஒரு அவர் படுத்துற கயிற்று கட்டில் வரி வரியாக அந்த கயிற்று கட்டு தழும்பு முதுகுலாம் இருக்கு. இந்த மாதிரியா உள்ளது. அப்போ ஒவ்வொரு ராஜாக்கள் எப்படி இருந்தாங்க? தங்கத்தில் செருப்பு, தங்கத்தில் கிரீடம், தங்கத்தில் செங்கோல், தங்கத்தில் இந்த சிம்மாசனம், இப்படியாக ஒவ்வொருத்தனும் வாழ்ந்துக்கிட்டு நீச்சல் குளம் என்றும் இன்னும் போல அவர் வாழ்ந்த அப்படி அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி. அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்க உலகத்தில் எல்லா மன்னர்களும் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்னென்னு வாழ்ந்தாரு? தங்க செருப்பு போட்டாரா? தங்க செங்கோல் வச்சிருந்தாரா? அப்போ தங்கத்தால் கிரீடம் அமைத்து கொண்டார். உலகத்தில் எவன் இப்படி வாழ்ந்தது கிடையாது. அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் எடுத்திருந்தா ஏன்னா அப்படி இருக்கிறாரு? அந்த 20% அவருக்கு உண்டு. அவர் என்ன எடுத்துக்கொண்டிருப்பார் நீ சொல்லு, கணக்கு நமக்கு தெரியல. ஆனால் அவருடைய வாழ்க்கை முறை கடைசி வரைக்கும் என்ன இருக்கிறது? அவருடைய வாழ்க்கை முறை இந்த மாதிரி தானே இருந்தது. அப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யவே கிடையாது. முகமது நபியுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றை ஒன்று படித்தான்னு சொன்னால், ஒரு மன்னர்களுக்குன்னு தனி சட்டம் வச்சுருந்தாங்க. எல்லாருமே வர்ற பணமெல்லாம் நமக்கு தான் சொல்லி வச்சுருந்தாங்க. நீங்கள் ஒவ்வொரு மன்னருடைய சின்ன சின்ன குட்டி நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை சமஸ்தானங்கள் இருக்குது. புதுக்கோட்டை மகாராஜான்னு போய் ராமநாட்டில் போய் பாருங்கள். இந்த ஆற்காடு நவாப் இளவரசர் அவருடைய அரண்மனையை பாருங்கள், என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். இந்த சென்னையில் போய் பார்த்துருவாங்களேன். அப்போ என்ன மாதிரி வாழ்ந்திருக்கிறார்கள்? ஒரு சின்ன ஒரு ஊருக்கு ராஜாவாக இருந்துக்கிட்டு என்ன மாதிரி வாழ்ந்திருக்கிறார்கள்? பாதி ஊரை வளைச்சி போட்டுட்டு அரண்மனை கோட்டை கொத்தளம்னு வைத்துக்கொண்டு நீச்சலுக்கும் அந்த புறம்னு இருந்தார்களே, அதெல்லாம் இருந்துச்சா இவருக்கு? என்னமோ போர்க்குள்ள அடிச்சு பயங்கரமா. அவர் இதுக்கு முந்தி அவர் செழிப்பாக வாழ்ந்தவர், பிச்சைக்கார பயிலாக இருந்தவர் இல்லை. நபியாக இறை தூதர்னு சொல்வதற்கு முன்னாடி 40 வயசுக்கு முன்னாடி அந்த ஊரில் அவர் தான் பெரிய பணக்காரர், மிகப்பெரிய செல்வந்தர். அவ்வளோ பணங்காசுகளை எல்லாம் வைத்திருந்தவர் தான். கொள்கைக்காக வேண்டி தூக்கி எறிஞ்சிட்டு ஊரை விட்டு வந்தார். என்னமோ பணத்தை பார்க்காதவர் கிடையாது. இந்த சோத்துக்கு செத்தவங்க அந்த பதவி கிடைச்சோன்னா சாப்பிடும், அப்படியால அவர். அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தார். அப்போ அவ்வளோ பெரிய வசதி படையத்தரவராக இருந்து இறை தூதர்னு சொன்ன அந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ணும் பொழுது எல்லாத்தையும் இழக்க வேண்டி வரும்னு தெரிந்து கொண்டு இழந்தார். உயிரையும் எடுப்பார்னு தெரியும் போது தைரியமாக நின்றார். ஊரை விட்டே விரட்டுவார்கள் தெரியும் போது தைரியமாக நின்றார். அப்போ வாழ்ந்து ருசி கண்டவர். அவருக்கு அந்த மாதிரி ஒருத்தன் வாழ முடியாது. வாழ்ந்து கெட்டவன் ரொம்ப கஷ்டம். ஒருத்தன் குடிசையில் வாழ்ந்துட்டானா அவனுக்கு பெரிய கஷ்டம் கிடையாதுங்க. அரண்மனையில் வாழ்ந்துட்டு அவனை குடிசைக்கு போட்டிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் அவன் நரகமாக இருக்கும் அவனுக்கு. இவர் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தார்? இந்த ராஜாக்கள் வாழ்க்கை இருக்கு, அப்படி வாழ்ந்தார் 40 வயசு வரைக்கும். அப்படி வாழ்ந்த ஒரு மாபெரும் செல்வந்த, மதீனாவுலேயே மக்காவுலேயே பெரிய செல்வந்தராக இருந்தவர் தான் 40வது வயசில் நான் இறை தூதர்னு சொன்னார். அப்படி வாழ்ந்தவர் கயிற்றுக்கட்டில் இருக்கிறாரு. அப்போ தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறார். ஒரு பேரிச்சம்பழம் தான் எங்களுடைய உணவு என்று சொல்லும் அளவிற்கு அப்படி வாழ்ந்தாங்கன்னு இன்னொரு பக்கம் அந்த வரல அதெல்லாம் படிக்கணும்ல. ஒரு விஷயத்தை விமர்சிக்க வருவதாக இருந்தால் ஒரு அழகான ஒரு திட்டம் செஞ்சிருக்காரு. இந்த கொள்ளை பொருள்கள், இது பேர் கொள்ளை பொருள்னு சொல்லுவாங்க தமிழில். கனிமத்து என்பதற்கு கொள்ளை, அந்த அது நல்ல வார்த்தை இல்லை. போரில் கிடைத்த பொருள்கள் அப்படி வச்சுக்க வேண்டியதான். எதிரிகளிடம் கைப்பற்றப்பட்ட பொருள்கள். இந்த கைப்பற்றப்பட்ட இந்த பொருள்கள் விஷயத்தில் ஒவ்வொரு ராஜாக்களும் இப்படி நடந்தார். அப்படி நடந்தாரா? அல்லது 80% உங்களுக்கு கொடுத்து விட்டு 20% போரில் கலந்து கொண்டினாத நாட்டு மக்களுக்கு, அதில் அவர் குடும்பத்தானே சேர்த்துக்கிட்டார் பிரத்யேகமாக. ஏன் சேர்த்துக்கிட்டார்? அது இறைவன் சொன்னால், உங்கள் கருத்துப்படி அவர் சொன்னார்னு வச்சுக்கிடுவோம், சேர்த்துக்கொண்டார். ஏன் சேர்த்துக்கொண்டார்? அவங்களுக்கு ஜக்காத்தில் உரிமை இல்லை. ஜக்காத்து ஹராம், எல்லாரும் கொடுப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க என்ன தான் கிடைக்கும்? இந்த போரில் ஏதாவது கிடைச்சுன்னா அதில் ஏதோ கிடைக்குங்கிறது தான். அப்போ என்ன விளங்கிறேன்னு, இவங்க முகமது நபி கொள்ளக்காரர் மாதிரி சித்தர். எதுக்கு நாத்திகர்கள் இந்த இஸ்லாத்தை விட்டு மக்களை வென்றெடுப்பதற்கு என்ன செய்கிறாங்கன்னா, இப்படிலாம் தேடி பிடித்து கொண்டு இது ஒரு விஷயமா இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தாண்டா இன்னைக்கு 200 கோடி மக்கள் அவர் பின்பற்றுறாங்க. இந்த செய்திகள்லாம் தெரிஞ்சுதான் பின்பற்றுறாங்க. உனக்கு காரணம் தெரியல. நீ ஒரு கொள்ளக்காரர் தான் அவர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா? அன்னைக்கே ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா? இந்த மாதிரி ஆளுக்கு பின்னாடி போகக்கூடாதுன்னு அன்னைக்கு விட்டு ஓடி போயிருப்பாங்க. நாளுக்கு நாள் மக்கள் பின்னாடி போன கண்ணால் பார்த்தாங்க. நீ என்ன செய்கிற? போருக்கு போனார், பங்கு வச்சார். இது மட்டும் தான் உனக்கு தெரியும். முழு விஷயம் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு தெரியும். அந்த வாழ்ந்தாங்கள அந்த மக்கள், என்ன ஆகலாம், என்ன மனுஷங்க இது, நமக்கு பங்கு வச்சு தர்ற எல்லாத்தையும்.
அப்படிங்கிற அளவுக்கு அவரை மதிச்ச காரணத்தினால தான் இந்த அரபு தீபகற்பம் முழுசுமே ஒரு வாழ்நாளில் என்னஞ்சிச்சு, இஸ்லாமா மாறினுச்சு. விரட்டி விட்ட மக்காக்காரனே வந்தான். ஏன் வந்தான்? கொள்ளடிக்கிற நம்பி வருவானா? கொள்ளையடிச்சு கொண்டவரை மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பானா? நுனிப்புள் மேயக்கூடியவர்கள் அந்த அறகுறையா இஸ்லாத்தை தெரிந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி விமர்சிக்கிறதா உங்ககிட்ட வண்டியாக எடுத்து போடுவோம். விளங்குதா? அந்த பகுத்தறிவுங்கிற பேரில் என்னெல்லாம் எத்தனை கோடிக்கணக்கான சொத்துக்களை உண்டாக்கி வைத்திருக்கிறீர்கள், அதில் நீங்கள் ஏழைகளுக்கு என்ன கொடுத்தீர்கள் என்பதையும் பார்ப்போம். இவர் என்ன செஞ்சாரு? இவர் ஒரு சொத்தும் வச்சிருக்கல. ஆனாலும் என் மரணத்திற்கு பிறகு நான் விட்டு சென்ற சொத்துக்கள் அரசை சேரும், என் குடும்பத்தை சேராது. உலகத்தில் வேணா சொன்னானா? அப்படி பெருசான விட்டு போல ஒரு நிலம், ஒரு குதிரை, ஒரு வாள், சில உடைகள் தான் அவர் விட்டுட்டு போனது. இந்த பொருள்கள் கூட என் குடும்பத்துக்கு சேராது, அரசாங்கத்துக்கு சேரும். யாரை பற்றி நீ பேசுகிற? கொள்ளைக்காரன். உனக்கு வரலாறு தெரியல. சரி, அப்படி வச்சுக்கிறோம். முகமது நபி கொள்ளை அடித்தா இதை வச்சு தான் வாழ்ந்தாருங்கிறிய. அவருடைய வாழ்க்கையில் போர் என்று நடந்தது மொத்தமே 28 போர்னு வரலாறுல சொல்லுவாங்க. 28 போர் கிடையாது. 28ல் 12 தான் நடந்தது. 16 போர் என்னன்னு கேட்டால் போவாங்க, எதிரே ஓடிப்பிடுவான். நடக்காது, யுத்தம் நடக்காது. யுத்தத்திற்கான முஸ்தீபு நடந்ததையும் சேர்த்து கொண்டு 28 போர்னு சொல்லுவாங்க. மொத்தம் ஒரு வாழ்க்கையில் நடந்த போர் என்னது? 16 போர் தான் நடந்திருக்குது. இந்த 16 போரில் நீ சொல்லக்கூடிய அந்த பத்ர் போர் என்பது ஹிஜ்ரி 2 நடக்கிறது. இதில் என்ன கிடைக்குங்க? என்னடா கிடைச்சி? 1000 பேர் வர்றான். போருக்கு வர்றவன் நகை நட்டுலாம் போட்டு வருவான். அப்படியே போருக்கு வரவன் என்ன கொண்டு வருவான்? இன்னும் போரில் பெரிய தங்கம் வைடூரியங்கள்லாம் அழிட்டு போன மாதிரி பேசுகிறானுவோம். அந்த போரில் என்ன கிடைக்கும்? போருக்கு வரக்கூடியவன் குதிரை ஒட்டகத்தை கொண்டு வருவான். போருக்கு வரக்கூடியவன் சாப்பாடு, எத்தனை நாளைக்கு நம்ம போர் செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த உணவுகளை கொண்டு வருவான். அதுக்கு தகுந்த வாள், ஆயுதம், ஈட்டி, அம்பு, அருவா, கத்தி அதை கொண்டு வருவான். வேற என்ன கொண்டு வருவான்? அதிகமாக கொண்டு வந்தால் போர் செய்ய முடியாது, லக்கேஜ் அதிகம் இருக்கக்கூடாது. அப்போ இதை போட்டு போனால் என்னடா கிடைச்சிருதுல? கொள்ளடிக்க வந்தாருங்கிறிய. இதில் என்ன கிடைக்கும்? அவன் போட்டு போன கிரீடம், கேடயம், தலைக்கு மாட்டுறது அந்த இது மட்டும் ஹெல்மெட் மாதிரி சொல்கிறோமோ அது மாதிரி தொப்பி, இரும்பு தொப்பி, அது மாதிரி வாள், அப்புறம் விட்டு போன குதிரை கொட்டை இதாக விட்டு ஓடி போயிடுவாங்கல்ல அது. இதுலேருந்து என்ன கிடைச்சிருங்கிற 1000 பேர் கொண்டு என்ன இருக்குது அதில்? 1000 போரில் 1000 வாள், 1000 கிரீடம் இருந்தால் இது பெரிய மதிப்பாக? இது பெரிய சொத்தா? வைரம் வைடூரத்தையாக கொண்டு வந்தான்? போருக்கு அதெல்லாம் கொண்டா வருவான்? இருந்தாலும் கழட்டி போட்டு தான் வருவான். போருக்கு வந்தான்னு சொன்னால் சாதாரண இடத்துல அணிஞ்சிருக்கிற நகை நட்டெல்லாம் கழட்டி போட்டுவிட்டு போருக்கு போகிறோம், விலை மதிப்பு உள்ளதெல்லாம் எடுத்துக்கிற கூடாதுன்னு சொல்லி வீட்டில் வச்சு தானடா வருவான். அப்போ அது பத்ர் போர் என்ன கிடைச்சிருக்குங்கிற ஒரு போர். அப்படி உஹது போர், அதுலேயும் இதே மாதிரி தான் வந்தாங்க போருக்கு. நம்ம மதீனாவை கிட்ட இது தற்காப்பு போர். அவங்க வெளியே வந்த இடத்துல எதிர்த்து நின்ற ஒரு போர். பனு நலீருங்கிற ஒரு சின்ன ஒரு கோத்திரத்தில் நடந்த ஒரு போர். இது ஹிஜ்ரி 4 நடக்குது. நபிகள்லாம் மதீனாவுக்கு போன பிறகு போய் 4வது வருஷம் நடக்குது. பனு நலீர்னால ஒரு கூட்டத்துக்கு பேர் தான். ஒரு கூட்டம்னா அன்றைக்கி எவ்வளோ இருப்பாங்க? இன்றைக்கி ஒரு கோத்திரம்னா பெரிய நம்பரில் இருப்பாங்க. மதீனா பக்கத்தில் ஒரு கூட்டம்னு சொன்னால் அந்த மொத்த மக்கள் தொகையோ 200-300 பேர் இருப்பாங்க. அவ்வளோதான் அன்றைக்கி. அன்றைய ஜனத்தொகை கணக்கு பட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கூட்டத்தில் 500 பேர் இருப்பான். அந்த கூட்டத்தோடு போர் நடந்தால் இந்த 500 பேருடைய என்ன பொருளை வச்சுருப்பான், என்னத்தை எடுப்பாங்க? லட்சக்கணக்கான பேர் இந்த சர்வ உலகத்தை நினைச்சு அப்படியான மக்களாக இருந்தாங்க. அவ்வளோ நம்பர் இருந்துச்சா? பனு நலீர்னாலேயே அது ஒரு கூட்டம். ஒரு கூட்டத்தை அநியாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, தொந்தரவு பண்ணாங்க. அவங்களேருந்து போர் செஞ்சாங்க, அவங்க பொருளை கைப்பற்றினாங்கன்னா என்ன கிடைக்கும்? பத்ரில் கிடைச்சது 10% கிடைக்காது. அதுக்கப்புறம் நடந்தது அகழ் போர் நடந்துச்சு. அகழ் போருங்கிறது இது போர்னு சொல்ல இயலாது. ஏன்னாட்டா அவங்க முற்றுகையிட்டாங்க, போய் சண்டைக்கு போனதில்லை. மதீனா அவங்க முற்றுகையிட்டுட்டு முற்றுகைக்குள்ளே இருந்து நினைஞ்சாங்க, போர் செஞ்சாங்க. ஜாமானை விட்டுட்டு போகிற மாதிரிலாம் இல்லை, ஒன்றும் அதில் எடுக்கலை. அகழ் போரில் ஹிஜ்ரி 5 நடக்குது. பனு குறைலான்னு கூட்டம். பனுண்டால கூட்டம்னு அர்த்தம். பனு குறைலா கூட்டம். யூதர்களில் ஒரு சின்ன பிரிவு குறைலா. அவங்க ஒரு அநியாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட போய் போர் செய்கிறாங்க. ஒரு கூட்டத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? அவங்க ஒரு 500 பேர் இருந்திருப்பாங்க. மேக்சிமம் அதிகபட்சமான 1000 பேர் தாண்ட மாட்டாங்க அந்த காலத்து மக்கள் தொகை கணக்கு பிரகாரம். இந்த ஒரு 1000 பேர் இருக்கிற பக்கத்தில் போருக்கு வரக்கூடிய 300 பேர் வருவான். அதில் ஆம்பளை எழுத கூட்டிகிட்டு வருவான், நண்டு நசுக்கானெலாம் இழுத்துட்டு வருவானா? இல்லை. ஒரு 1000 பேர் இருக்கிற மக்கள் தொகையில் ஒரு 100 பேர் வந்திருப்பான் போருக்கு. அவங்களோட சண்டை போட்டு அவன் 100 பேர் விட்டுட்டு போன பொருள் என்ன கிடைக்கும்? என்னமோ கோடியாக பணம் பேசுனானுவோ, என்ன ஒரு அடிப்படையும் தெரியலை. மொத்தம் நடந்தது 12 போர். எல்லாம் ஒரு கூட்டத்தை இல்லாமல் என்னது பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தோட மோதன போருங்கிறதே ஒன்றும் கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன கூட்டம். பனுல் முஸ்தலக்குன்னு போர்.
ஹிஜ்ரி 6ல் நடக்குது. பனுண்டால கூட்டம், முஸ்தலக்குங்கிற கூட்டம், அதுவும் இதே மாதிரி சின்ன நம்பர் தான். அதுக்கப்புறம் ஹைபரு, அதுவும் யூதர்களுடைய ஒரு பகுதி, ஹைபர் கோட்டை வச்சுருந்தாங்க, அது ஒரு சின்ன ஒரு கூட்டத்துடைய இதுதான். அதுக்கப்புறம் மொத்தா போர், அதுவும் ஒரு கூட்டத்துடைய போர் தான். அப்புறம் மக்காவை போய் வெற்றி பெற்றாங்க. இதுதான் போய் நடந்த ஒரு போர். அந்த மக்காவில் ஏன்னு கேட்டால் மக்கா மட்டும் தான் போய் கைப்பற்றினாங்க. ஏன் கைப்பற்றினாங்கன்னா அவங்க சொந்த ஊர் அது. எங்களை விரட்டி விட்டீங்கன்னு சொல்லி செஞ்சாங்க. வலிமையான பிறகு போனாங்க. கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் ரத்தம் சிந்தாமல் முழு சரண்டர் ஆகிட்டாங்க. அங்கே என்ன செஞ்சிட்டாங்கன்னா யார்கிட்டையும் எந்த பொருளும் எடுக்காதீங்க, திருப்பி கொடுத்துருங்கன்ட்டாங்க. அதில் கனிமத்து வரவே இல்லை. மக்கா வெட்டியில் என்ன செய்யலை, கனிமத்து வரல. அகல் பொருளையும் கனிமத்து கிடையாது. அப்புறம் ஹுனைன் போர் அதுதான் பெரிய சக்தியோடு போட்ட ஒரு சண்டை. அதே மாதிரி தாயிஃப் ஒரு சின்ன ஏரியா, தபூக் அது கொஞ்சம் பெரிய போர். இப்படி மொத்தம் 12 போர் நடந்திருக்கிறது. 2 போரில் கனிமத்து கிடையாது, 10 போரில் கனிமத்து. இதில் என்ன கனிமத்து 10 போரில் கிடைச்சிருங்க? வருஷத்துக்கு ஒரு போர்னு கணக்கு வருது. மதீனாவில் இருந்து 10 வருஷம், அந்த 10 வருஷ காலத்தில் வருஷத்துக்கு ஒரு போர். வருஷத்தில் ஒரு 1000 வாள் வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு பங்கிட்டு லேத்துக்கு என்ன கிடைச்சிருக்கு? என்னடா அதில் கொள்ளையடிக்க முடியும் அதில்? அப்போ அடிப்படை வழங்காமல் கொள்ளையடிச்சிட்டாரு. நடந்த போரே 12 கனிமத்து இல்லாமல் போனது 2, மீதி 10 போர். அதில் 10 போரில் 3 போர் தான் பெரிய மக்களோட போய் சண்டை போட்ட போராக இருக்கிறது. மீதி எல்லாமே சின்ன சின்ன கூட்டம், ஒரு குடும்பம், ஒரு கோத்திரம், அவங்களுக்கு நடந்த போர். அதில் ஒன்றுமே இருந்திருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இதில் கனிமத்து கொள்ளையடிச்சாரு, பெரிய இதாகிட்டாருன்னா என்ன கொள்ளையடிச்சு என்ன வாழ்ந்துட்டாரு? சும்மா பேசிக்கலாம். அதான் நான் சிந்திச்சு பார்க்கும்போது இந்த பகுத்தறிவாளர்கள் ஏன் இப்படி மூளை வேலை செய்ய மாட்டேங்குது? குறை சொல்வதற்கு ஏற்ற மாதிரி ஒரு பாயிண்டை பிடிச்சிக்கிறாங்க. கேளு, முழுசாக தெரிஞ்சுட்டு கேளு. 20% எப்படி வேறு எங்கள்கிட்ட விவரங்க தெரிஞ்சவன்ட்ட கேட்டுப்படி எல்லாத்துக்கும் ஆன்சர். இப்போ நாங்கள் இப்படிலாம் ஒரு ஆன்சர் கேட்டால் 200 கோடி பக்கம் அவரை ஏற்றுக்கிருப்பாங்களா? இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னைக்கும் தாறுமாறாக வளர்ந்துக்கிட்டு தானே இருக்கிறது. அதனால் உங்கள் அந்த போலி பகுத்தறிவுலாம் நிற்காது. இந்த ஒரு கேள்வி கேட்குறாங்களா? சரி.